நம்ம இந்த உடுமலைப்பேட்டையில பண்ணிட்டு இருக்கிற இந்த 3000+ ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா உள்ள இந்த கண்டெம்பரரி ஆர்கிடெக்சரல் டிசைன்ல செய்திருக்கிற ப்ராஜெக்டோட ஃபினிஷிங் ஒர்க்ல இருக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட்ல ஃபினிஷிங் ஒர்க்ஸ் எப்படி போயிட்டு இருக்குது, நம்ம எது மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறோம், ஒர்க்மேன்ஷிப் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், எது மாதிரி டிசைன் செய்திருக்கிறோம், இன்டீரியர் ஒர்க்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கோங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டை நான் விசிட் பண்ண போகும்போதே கிளையண்ட் வந்து சைட்ல இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் சில டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். இந்த ப்ராஜெக்டோட பார்க்கிங் வந்து கவர்டு பார்க்கிங், ஒன் சைட் ஸ்லோப் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதுக்கு நம்ம வி ஷேப்டு பில்லர் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டோட எலிவேஷன்ல நிறைய ஸ்லோப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒன் சைடு ஸ்லோப் கொடுத்திருக்கோம். அதுல ஒரு ஸ்கைலைட் ஓபனிங்க்கு சில ப்ரொவிஷன் கொடுத்திருக்கோம். இன்னொரு சைடு சிட் அவுட்க்கு மேல இருக்கிற ஒரு பால்கனியை வந்து ஆப்போசிட் சைடு ஸ்லோப் பண்ணிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ல ஃப்ரண்ட் பார்க்கிங் ஏரியால ரெண்டு வகையான டைல நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஒன்னு பார்க்கிங் ஏரியால ஸ்ட்ரைட்டா இருக்கிற டைல் யூஸ் பண்ணி அதுல பெபிள்ஸ் வந்து பிளான் பண்ணிருக்கோம். சிட் அவுட்க்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற ஏரியால டைல்ஸ் ஸ்கொயர் கேப்ஸ் ப்ரொவைட் பண்ணி அதுல நம்ம ஆர்டிஃபிஷியல் கிராஸ் பிளான் பண்ணிருக்கோம். நார்த் ஈஸ்ட் கார்னர்ல ஒரு ஃபவுண்டைனுக்கு நம்ம பிளான் பண்ணிருக்கோம். அதுல ஒரு புத்தா ஸ்டாச்சுவும் வர மாதிரி பிளான் இருக்கு. கார் பார்க்கிங்கோட எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல நம்ம ஒரு பிளான்டர் பாக்ஸ் பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கும் கிரானைட் லேயிங் செய்திருக்கிறோம். நம்ம போயிருந்த சமயத்துல எலக்ட்ரீஷியன் காம்பவுண்ட் வால்ல வர எலிவேஷன் லைட் எப்படி பிளான் பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவல் கொடுத்திருந்த எலிவேஷன்ல காம்பவுண்டோட சென்டர்ல இருந்துச்சு. ஆனா நமக்கு வெளியே பிளான்டர் பாக்ஸ் இருக்கிறதால நமக்கு பிளான்ஸ் வளர்ந்து வரும்போது அது வந்து மறைஞ்சிரும்ன்றதால காம்பவுண்டோட டாப்ல இருந்து ஒரு 2 ஃபீட் ஹைட்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்ம கொடுத்தோம். இந்த சைட்ல நம்ம சிட் அவுட்க்கு பக்கத்துல கிளாஸ் பிளாக் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிக்ஸ் பண்ணோம். அது கொஞ்சம் லெவல் சரியா இல்லைங்கறதுக்காக நம்ம பிரிச்சிருந்தோம். செக் பண்ணி பார்க்கும்போது அதுல கொஞ்சம் ஸ்கிராச்சஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஃப்ரண்ட்லயே யூஸ் பண்ணும்போது அது நல்லா இருக்காது. அதனால இப்போதைக்கு இந்த கிளாஸ் பிளாக்ஸ் யூஸ் பண்ண வேணாம், நம்ம ஃப்ரெஷ் பீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாச்சு. ஸோ இந்த கிளாஸ் பிளாக்கு பதிலா புது கிளாஸ் பிளாக் கோயம்புத்தூர்ல இருந்து அடுத்த வாரம் வந்துடும். கிரவுண்ட் ஃப்ளோரோட லிவிங் ரூம்ல இன்டீரியர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஒரு டிவி யூனிட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. டிவி யூனிட்ல சில டிசைன்ஸ் வந்து கிளையண்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதுல சில சேஞ்சஸ் இப்போ தேவைப்படுது. சில இடத்துல நம்ம பிளைவுட் யூஸ் பண்ணிருக்கிற இடத்துல நம்ம கிளாஸ் வச்சா மேல இருக்க லைட் வந்து ஸ்ட்ரைட்டா வரும் அப்படிங்கிற சில டிசிஷன் எடுத்துட்டு அந்த பிளைவுட்டை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு இப்ப நான் சொல்லியிருக்கிறேன். கிச்சனுக்கு நம்ம ஒரு ரோஸ் கோல்டு கலர் ஃபினிஷ் ஷீட் தான் கிளையண்ட் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுபடி நம்ம மைக்கா ஷீட்ஸ் எல்லாமே பிளான் பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கான எட்ஜ் பேண்ட் டைப் சேம் கலர்ல அவைலபிளா இல்ல. ஸோ அதனால நம்ம ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல போட்டுலாமா அப்படின்னு சொல்லி கார்பெண்டர்ஸ் வந்து யோசிக்கிறாங்க. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேம் கலரே தேடி பார்ப்போம் கோயம்புத்தூர் மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லிட்டு அதோட சாம்பிள் மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். இனிஷியலா நம்ம இன்டீரியர் ஒர்க்ஸ்க்காக பிளான் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு அடிஷனல் வால் யூனிட் இல்ல. ஆனா இப்போ இந்த ஒர்க் செய்யும் போது இந்த இடத்துல ஒரு அடிஷனல் வால் யூனிட் ப்ரொவைட் பண்ணலாம் டைனிங் ஹால்ல அப்படின்னு சொல்லி கிளையண்ட் யோசிக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம என்ன சைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லி வால்லியே மார்க் பண்ணி இப்படி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு அட்ஜசன்ட்டா யூட்டிலிட்டி ஏரியா நம்ம செட் பேக் ஏரியால பிளான் பண்ணியிருந்தோம். அதோட கிரானைட் ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஆனா வால் டைல் ஒர்க் அங்க பிளான் பண்ணல. ஸோ அதனால நமக்கு இப்போ சைட்ல மிச்சமா இருக்கிற எக்ஸஸ் ஆன டைல்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து இங்க வால்ல நம்ம லே பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சிலிண்டர் கேஜ் இங்க செய்யறதுக்காக பிளான் பண்ணிருக்கிறோம். அதனால கேஸ் ஏஜென்சில புக் பண்ணி சிலிண்டர் பைப் வந்து நம்ம உள்ள ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி சைட் இன்ஜினியரோட பேசிட்டு நம்ம வெளியே ஈஸ்ட் சைடு இருந்து நமக்கு லைட் ரேஸ் வரணும், அது வந்து ஒரு ஜாலி ஒர்க் இருக்கட்டும்னு சொல்லி இங்க ஜாலி ஒர்க் நம்ம பிளான் பண்ணிருக்கோம் யூட்டிலிட்டியில. இதனால டைரக்ட் சன்லைட் வந்து நமக்கு ரொம்ப ஹார்டா ஹிட் ஆகாது. அதே சமயத்துல நல்ல ஒரு லைட்டிங்கும் சன் ரேஸும் நம்மளோட கிச்சன்ல ஈஸ்ட் சைடு இருந்து வர்றதுக்கு இந்த ஜாலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செட்பேக் ஏரியால ஒரு அவுட்டர் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த செட்பேக்கு எல்லாமே நம்ம ஃப்ளோர் டைல் தான் பிளான் பண்ணிருக்கோம். ஸ்பெசிஃபிகேஷன் 2A சூஸ் பண்ற ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம செட்பேக் ஏரியாக்கு டைல் தான் நம்ம ஃபினிஷிங்க்கு ப்ரொவைட் பண்றோம். கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூம்ல பண்ணிருக்கிற வார்ட்ரோப் ஏரியா, டாய்லெட் ஏரியா, இதோட ஃபிட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லாம் நம்ம டீமோட செக் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட ரூஃப் டாப்ல நம்ம நேச்சுரல் லைட்டிங் வர்றதுக்காக சில சர்க்குலர் ஓப்பனிங்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அதுல இருந்து ரொம்ப ஹார்டான ஒரு லைட் வராட்டியும் இந்த வீட்டுல நிறைய நேச்சுரல் லைட்டிங் இருக்கிறதால நமக்கு அளவான லைட்டிங் வந்தா போதும், மேல இருந்து டைரக்ட் சன்லைட்டுங்கிற அடிப்படையில் இந்த டிசைன்ஸை நம்ம செய்திருந்தோம். இந்த பெட்ரூம்ல ஒரு வாக்-இன் கிளாசெட் இருக்கு. அங்கேயும் நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் ப்ரொவைட் பண்றோம். அதனால இதுல பெரிய ஸ்கொயர் மிரர் வேணாம், ஒரு செமி சர்க்குலர் மிரர் ப்ரொவைட் பண்ணலாம். அது இந்த ஷேப்ல ப்ரொவைட் பண்ணலாம். சைடுல வந்து ஃப்ளூட்டோட பேனல்ஸை நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை எப்படி பிளேஸ் பண்ணலாங்கிறத மார்க் பண்ணிடலாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பெட்ரூம் சைல்ட்ஸ் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட இன்டீரியர் ஒர்க் பிளானிங்ல இனிஷியலா இங்க தனியா ஒரு ஸ்டடி டேபிள் இல்ல. ஏன்னா ஸ்டடி டேபிள் வார்ட்ரோபோடயே வந்திருக்கு, அதையும் நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஆனாலும் ஒரு செப்பரேட்டா ஸ்டடி டேபிள் வித் புக் ஷெல்ஃப்லாம் வேணும்
வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக கார்பெண்டரோட என்ன டைமென்ஷன்ல கொடுக்கலாம், கொஞ்சம் நல்ல ஸ்பேஷியஸான டேபிள் கொடுக்கலாம், டேபிள் இருந்து தனியா ட்ரா, அதுக்கப்புறம் புக் ஷெல்ஃப் அதெல்லாம் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம வால்ல பொறுமையா மார்க் பண்ணி அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கிளையண்ட்டை விசுவலைஸ் பண்ற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது கிளையண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சு. சில சேஞ்சஸ் கேட்டிருந்தாங்க, அதையும் கையோட அங்க சைட்லயே சேஞ்ச் எல்லாம் செஞ்சுட்டு அப்ரூவ் பண்ணி கொடுத்தாச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் 3 ஃபாலோ பண்றதால இந்த ப்ராஜெக்ட்ல மெயின் டோர், பெட்ரூம் டோர், எக்ஸிட் டோர், பூஜா டோர் இது எல்லாமே டீ குட்ல தான் நம்ம செய்றோம். அந்த டீ குட்டுக்கும் இன்னர் சைடு பாலிஷ் தான் பண்றோம். சோ இது வந்து ஒரு பூஜா டோர். இந்த பூஜா டோரை வந்து நம்ம இப்போ பாலிஷ் செய்துட்டு இருக்கிறோம். அந்த பாலிஷ் ஒர்க் வந்து மிஷின்ல பண்றது இன்னும் பெட்டரா இருக்கும். சோ அந்த ஒர்க் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு பேசிக்காவே கூல் ரூஃப் டைல் வந்துரும். சோ அதனால இது வந்து ஒரு ஒயிட் கலர் கூல் ரூஃப் டைல் நம்ம செய்திருக்கிறோம். ரூஃப் டாப்ல இருந்து பார்க்கும்போது இந்த நேச்சுரல் லைட்டிங்கோட ப்ரொவிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம டாப்ல இருந்து பார்க்குறோம். அதோட பட்டி ஒர்க் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதை ப்ராப்பரா எப்படி ஃபினிஷ் பண்ணலாங்கிறது சைட் இன்ஜினியரோட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஹால்ல நேச்சுரல் லைட்டிங் உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக இங்க ஒரு ஓப்பனிங் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த ஓப்பனிங்கை நம்ம எப்படி க்ளோஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம டீமோடையும் கிளையண்டோடையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரோட லிவிங் ரூம்ல நமக்கு இனிஷியல் டிஸ்கஷன்ல நம்ம மெயின் டோருக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல நம்ம எதையும் பிளான் பண்ணல. பட் இப்போ நம்ம அங்க ஒரு மிரர் பிளேஸ் பண்ணலாம், அங்க ஒரு சைட் பெஞ்ச் மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. அதுக்கு நம்ம ஃப்ளூடட் பேனல்ஸை யூஸ் பண்ணலாம் பேக் டிராப்புக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தோம். நம்ம ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்ல 2 வகையான ஃப்ளூடட் பேனல் யூஸ் பண்றோம். ஒன்னு டிவி யூனிட்ல, இன்னொன்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பெட்ரூம்ல. அதை எப்படி பண்ணலாம், என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன மிரர் அங்க ப்ரொவைட் பண்ணலாங்கிறத பத்தியும் கிளையண்டோடையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு கார்பெண்டர்ஸ் எப்படி இந்த ஒர்க்கை பண்ணலாம் அப்படிங்கறத பத்தின சில கைடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த சைட்ல இருந்து கிளம்பலாம். நம்ம பார்க்கும்போது நம்ம பில்டிங் ஓனர் சார் வீட்டோட கிரகப்பிரவேசத்துக்கு கண்டிப்பா நீங்களும் உங்க டீமோட ஃபேமிலியா வந்துருங்க அப்படின்னு சொல்லி கிரகப்பிரவேச பத்திரிகையை கையில கொடுத்துட்டார். இதுல நான் சந்தோஷப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, அவர் கொடுத்த இந்த கிரகப்பிரவேச பத்திரிகையில நம்ம சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட பேரை போட்டு பத்திரிகை அடிச்சிருந்தாரு. பரவாயில்ல, பத்திரிகையில பேர் போடுற அளவுக்கு அவர் கொஞ்சம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிருக்கோங்கிற சந்தோஷத்தோட இந்த சைட்ல இருந்து நம்ம கிளம்பியாச்சு.